மந்திரங்களால் நிறைந்த ஒரு காடில் மரங்கள் இரவில் நட்சத்திரங்களுக்கு இரகசியங்களை சொன்ன தருணத்தில் ஒளிரும் ஒளி விளக்குகள் போன்ற ஒரு கிராமம் இருந்தது. அங்கு வாழ்ந்தது பல பல்லிகள். ஒவ்வொரு இரவும் அவர்கள் ஒளி காட்டி இருளில் மிதந்து காடை வாழ்வுடன் நிறைத்தனர். ஆனால் எல்லா பல்லிகளும் தங்களது ஒளிக்குள் பெருமை அடைந்ததாக இல்லை. லூமா என்னும் சிறிய பல்லி மிகவும் மங்கலாக ஒளிர்வதால் அவளுடைய ஒளி எதுவும் மாற்றம் செய்யுமா என்று அடிக்கடி யோசித்துக் கொண்டிருந்தாள். மற்றவர்களைப் போல வலிமையாக மின்ன முடியவில்லை என நினைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு மழை புயல் இரவு காடு முழுவதும் குழப்பத்தில் மூழ்கியது. கருந்தொட்டி போன்ற மேகங்கள் நிலவை மூடியது. கடும் காற்றில் மரங்கள் நடுங்கின. மின்னல்கள் வானத்தில் பிளந்தன. பல்லிகள் காற்றில் சிதறின. அந்த புயலில் ஒரு செய்தி கிடைத்தது. ஒரு குழு குட்டி முயல்கள் தாயிடம் இருந்து பிரிந்து தொலைந்து போயிருந்தன. லூமா அதை கேட்ட பின் உள்ளே ஆற்றலை கூட்டிக் கொண்டாள். அவளது ஒளி சிறியதுதான், ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்குள் ஒரு உறுதி பிறந்தது. அவள் புயலின் இருளில் தைரியமாக பறக்கத் தொடங்கினாள். குறுக்கிய வேர்களை தாண்டியும் ஒளிரும் பூக்கள் அருகில் பறந்து ஓடுகின்ற ஆறு மற்றும் இருண்ட குகைகளை கடந்தும் லூமா பறந்தாள். புயல் மெல்ல மறைந்தது. அப்போது ஒரு நெடிய புல் தூக்கில் 3 சிறிய முயல்களை அவள் கண்டாள். மழையால் நனைந்து தங்கள் அன்னையை தேடி காத்து கொண்டிருந்தன அவர்கள். முயல் குட்டிகள் லுமாவை பார்த்து வெறித்தனர். அவள் மங்கிய ஒளி. அந்த நேரத்தில் அவர்கள் கையில் ஒரு சிறிய நம்பிக்கை கேண்டு வந்தது. நான் இப்போது என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்கிறேன் என்று அவள் நினைத்தாள். அவளுடைய ஒளியை கவனமாக நம்பிய அவள் அதை கூட அதிகமாக ஒளிர வைத்தாள். ஒளி சிறிது சிறிதாக அதிகரித்தது. மிதமிருந்து மின்சக்தி போல ஒரு தங்கம் நிறைந்த ஒளி காடு முழுவதையும் மூடியது. அந்த ஒளியை பார்த்து முயலின் தாய் மகிழ்ச்சியுடன் திரும்பினாள். மற்ற பல்லிகளும் அவளை பார்த்து அன்புடன் அங்கீகரித்தனர். புயல் முடிந்ததும் காடே மகிழ்ச்சியில் மூழ்கியது. பல்லிகள் கிராமம் முழுவதும் திரண்டு கொண்டாட்டத்தில் ஆடின. லுமா மங்கிய ஒளியை கொண்டிருந்தாலும் இப்போது வெற்றி பெற்றவளாக மின்னினாள். அவள் ஒளி மாறவில்லை, ஆனால் அவள் தன்னை நம்பியது மாறியது. அந்த இரவு நட்சத்திரங்களின் ஒளியில் கூட அவள் காட்சியாக ஒளிர்ந்தாள். ஒருவேளை நீங்கள் சிறியவராக உணர்ந்தாலும் உங்கள் ஒளி இந்த உலகுக்கு தேவையானது என்பதை மறவாதீர்கள். நம்பிக்கையுடன் நீங்கள் ஒளிரும்போது இந்த உலகம் பிரகாசமாகும். உங்கள் ஒளியை வெளிப்படுத்தும்.